இன்னைக்கு நம்ம ப்ளீச் 1000 இயர் பிளட் வாரோட 13th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவோட ஃபிளாஷ்பேக்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பானா. அப்போ ஒட்ஸோட ஒரு ஜான்பாக்டோ பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவை திருப்பி கூட்டிட்டு போய் மறுபடியும் அந்த ஒரு அசாவுச்சிங்களுக்கு நடுவுல விட்டுட்டு உனக்கானதை நீ சூஸ் பண்ணனு சொல்ல பார்த்தா அங்க இருக்கிற எல்லா அசாவுச்சியும் அப்படியே நம்ம ஹீரோக்கு வந்து மண்டியிடும். உள்ள நடந்து போனா நம்ம ஹீரோவுமே அங்க இருக்கிற ஒரு அசாவுச்சியை வந்து அப்படியே கை கொடுத்து தூக்கிட்டு உன்னை நான் செலக்ட் பண்றேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் சோல் சொசைட்டில நம்ம கேப்டன் இட்சுகாயா இருப்பான்ல, அவன் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி அவனோட பான்காய் வந்து போயிருச்சுல. ஆப்வியஸ்லி எய்சன் கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் அவனோட பான்காயை வந்து அவன் மாஸ்டர் பண்றதுல முழு கான்சென்ட்ரேஷனையும் போட்டிருந்திருப்பான். பட் இப்ப பான்காயை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவனோட மத்த ஸ்கில்ல தான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அவன் வந்து மத்த லோ ரேங்க் ஆபீசர்ஸ் கூட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் கென் இருக்கிறான்ல, அவன் இசாக்கியை கூட்டிட்டு போயிட்டு ஆல்ரெடி என்னோட பான்காயை அவனுங்க புடிங்கிட்டு போயிட்டானுங்க. சோ அதனால இந்த இடத்துல இசாக்கி நீ உன்னோட பான்காயை வந்து மாஸ்டர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாஷிரோங்கிற பொண்ணு இருப்பால அவளை வந்து ஹாலோ ஃபார்முக்கு மாத்தி அந்த இசாக்கி கூட வந்து சண்டை போட விடும் போது அந்த இசாக்கி அடி வாங்கிடுவானா. நான் தான் கவனமா இருக்க சொன்னேன்ல, டோசன் மாதிரி என்னால அமைதியெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லும் போது உங்க மேல நான் சின்ன வயசுல இருந்தே பெரிய மரியாதை வச்சிருந்திருக்கேன். ஆனா அதுக்குலாம் நீங்க கேப்டன் டோசன் வந்து அசிங்கமா பேசுறதெல்லாம் பொறுத்துக்க முடியாதும்பா. அதுவே அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல அந்த மயூரியோட அசிஸ்டன்ட் ஒருத்தனுக்கு அடிபட்டு இருந்திருக்கும். பட் ஸ்டில் வேலை செய்யறதுக்காக வந்திருப்பானா. அப்ப மயூரி அங்க இருக்க மாட்டான். பார்த்தா வந்து தன்னோட பிரைவேட் ரூம்ல வந்து ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பையன் ஒரு பக் வந்து அந்த மயூரிக்கு தெரியாமலே செட் பண்ணி இருப்பானா. அந்த ஆள் என்னதான் பண்றான் அப்படின்னு தேடி பார்த்தா அவனோட பான்காயில ஏதோ பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்து இவனுங்க ஜர்க்காயிடுறானுங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃபூயோட லூட்டனட் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்குமா. அந்த பொண்ணு வந்து வானா எங்க கூட வந்து பந்து விளையாடலாம் சொல்ல சரி சரின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருப்பானா. அப்பதான் கேப்டன் வந்து என் கூட ட்ரெயின் பண்ணாம போயிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஃபூயி அவளுக்கு பான்காய் போயிடுச்சுல. சோ அதனால பயங்கரமா பிசிக்கலி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவே நம்ம கேப்டன் கனமுரு இருக்கிறாருல, அவரோட கிளானை சேர்ந்த ஒரு எல்டரை மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பாரு. அது ஒரு பெரிய வேர்வுல்ஃபா இருக்கும். அதுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்ம கிளானோட சீக்ரெட் டெக்னிக் எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது முடியாதுன்றோம். ஏன்னு பார்த்தா நம்ம உருவத்துல வந்து சுத்தாம நீ வந்து ஒரு ஹியூமன் மாதிரி நடிச்சுக்கிட்டு வெளியே போய் சுத்திக்கிட்டு இருந்திருக்க. இது வந்து நம்ம கிளானுக்கே நீ கொடுத்த ஒரு அவமரியாதை. வெளியே இருக்கிறவங்க யாரும் நம்மளை ஏத்துக்கல அப்படிங்கிறங்காட்டி அவங்க மாதிரி நம்ம மாறணும் மாறுவேச பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னா சொல்லுமா. இருந்தாலும் இவன் இல்ல முதல்ல இருந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப பாருங்க நான் வந்து எந்த ஒரு மாஸ்க்கும் போடாம தானே சுத்திட்டு இருக்கிறேன். அதெல்லாம் வெளியே இருக்கிறவங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த ஒரு உலகம் வந்து மாறிக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த ஒரு உலகத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு உலகத்துக்கு ஒரு ஆபத்து வந்து இருக்குது. சோ அதனால நம்ம அதை வந்து தடுக்கணும். எனக்காக ப்ளீஸ் சொல்லி கொடுங்கன்னு கேட்கும்போது அவன் அப்படியே எந்திரிச்சிட்டு பயங்கரமா கத்திட்டு அதெல்லாம் முடியாது. உலகம் மாறினாலும் உலகம் யாரோட கைக்கு போனாலும் உலகம் என்னைக்கும் அழியாது. நாம கடைசி வரைக்கும் இருட்டிலே இப்படி வாழ்ந்துகிட்டே இருந்துருவோம். வெளியே எவன் உலகத்தை கைப்பற்றினாலுமே ஸ்டில் நாம எப்பவுமே தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு தான் இருப்போம். நம்மள எந்த விதத்துல இது அஃபெக்ட் பண்ணாது. அதனால எதை பத்தி எனக்கு வந்து கவலை கிடையாது. இனிமேல் இதை பத்தி பேசினீங்கன்னா அவனை அடிக்க வேண்டியதான்னு சொல்ல அப்படின்னு அவ பாத்துக்கலாம்னு சொல்லி அந்த கனமுறாவும் களத்துல இறங்குறானா. இங்க இன்னொரு பக்கம் அந்த ஒட்ஸும் நம்ம ஹீரோவை ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு இடம் இருக்குமா, அந்த இடத்தை கூட்டு வந்துட்டு உன்னோட ஜான்கெட்ஸுக்கும் நீ பாய் பாய் சொல்ல தயாரா இருமவனேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்த அந்த அசாவுச்சி இருக்குதுல, அது வந்து ஒரு சின்ன பிளேடு மாதிரி மாறுமா. அந்த பிளேட ஃபோர்ஜிங் பண்றதுக்காக அந்த ஒட்ஸு வந்து அவன் நிறைய ஜான்பாக்டோல வச்சிருந்திருப்பானா. அதெல்லாம் வச்சு அந்த இடத்துல வந்து தண்ணி நெருப்பு இதெல்லாம் வர வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அதை வச்சு அச்சுக்கிட்டு இருப்பான் சுத்தி இல்ல. அப்பதான் ஒரு மேட்டர் வந்து சொல்றான். என்னன்னு பார்த்தா அவன் அசாவுச்சியை வந்து கிரியேட் பண்றான்ல, அதே மாதிரி தான் நம்ம எய்சனுமே வந்து அந்த ஒயிட் அப்படிங்கிற அந்த ஹாலோ வந்து கிரியேட் பண்ணியிருந்திருப்பான். அந்த இஷின் வந்து அட்டாக் பண்ணியிருந்திருப்பான்ல, அதே ஹாலோ தான். நிறைய சோல் ரிப்பர்ஸோட சோல்ஸை வச்சு தான் அந்த ஒரு ஹாலோ வந்து அவன் கிரியேட் பண்ணியிருந்திருப்பான். ஆனா அந்த ஒரு ஹாலோ மசாகிக்குள்ள போக மசாகி இருந்து நம்ம ஹீரோக்கு வரும்போது நம்ம ஹீரோக்கு இவென்ச்சுவலி ஒரு ஹாலோ பவர் வந்து கிடைக்குது. இன்க்ளூடிங் அந்த ஒரு ஹாலோ இருக்குதுல, அதுதான் நம்ம ஹீரோவோட ஒரு ஜான்பாக்டோவா மாறி இருக்குதுன்னு சொல்லும்போது அப்படின்னா ஜான்கெட்ஸ்னு கேட்க நான் தான் முதல்ல சொன்னேன்ல ஜான்கெட்ஸுக்கு குட் பை சொல்லிரு, ஏன்னா உண்மையாலே அவன் ஒன்னும் உன்னோட ஜான்பாக்டோ கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து புரிய வருது. முதல்ல நம்ம ஹீரோ அந்த யூஹாவாவை மீட் பண்றதுக்காக போயிருந்திருப்பான்ல. அப்ப நம்ம ஹீரோவோட மைண்ட்ல எப்படியாவது அவனை வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு வெறி வந்து இருந்திருக்கும். நான் முதல்ல அந்த யூஹாவாவை நம்ம ஹீரோ நேருக்கு நேரா கன்ஃபரன்ட் பண்ணும்போது அவனை எங்கேயோ பாத்துருக்கனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். எஸ், அது நம்ம ஹீரோவோட ஜான்கெட்ஸ் இருக்குதுல அதே மாதிரியா இருக்கும். கட் பண்ண நம்ம ஹீரோவோட ஜான்கெட்ஸ் வந்து மீட் பண்றானா. அந்த இடத்துல பயங்கரமா அப்படியே மழை வந்து அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ நீ தான் உண்மையாலே ஜான்கெட்ஸ் என்ன இங்க என்ன பொய் சொல்லிட்டு இருந்திருக்கே அப்படின்லாம் கேட்க என் பேரு ஜான்கெட்ஸ் கிடையாது, அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொன்ன ஒரே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான். என்னன்னு பார்த்தா இந்த ஜான்கெட்ஸ் இருக்கிறான்ல, ஆக்சுவலி இவன் வந்து ஜான்கெட்ஸ் கிடையாது. பட் இவன் வந்து குவின்சியோட பவர், நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிற குவின்சி பவர் இருக்குதுல, அதுதான் இவன். நம்ம ஹீரோக்கு எப்பப்பெல்லாம் பவர் வந்து தேவைப்படுதோ, எப்பப்பெல்லாம் அப்கிரேட் வந்து நடக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறானோ அப்பப்பெல்லாம் நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹாலோ கூட தான் வந்து சண்டை போடுற மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோவோட உண்மையான ஜான்பாக்டோ அப்படிங்கிறது அந்த ஹாலோ தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு எப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே லைக் அவன் இது
இதுக்கு மேல முடியாதுங்கிற சூழ்நிலை வருதோ அப்பப்பெல்லாம் அந்த ஹாலோ தான் வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துற அந்த ஒரு வேலையை எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த ஜான்கெட்சு ஏன் அந்த வேலையெல்லாம் பண்ணலன்னு பார்த்தா அவன் வந்து நம்ம ஹீரோ ஒரு சோல் ரீப்பர் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்திருக்கான். ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஹீரோ சோல் ரீப்பர் ஆயிட்டான் அப்படின்னா அவனை நோக்கி ஏகப்பட்ட கடமை பொறுப்புகள்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு பொறுப்பை நம்ம ஹீரோக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அது வந்து சண்டைக்கு கொண்டு போய் நிறுத்தும். அப்படி சண்டைக்கு கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஜெயிக்கிறானோ இல்லையோ அவன் வந்து அடிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் அவன் வந்து இறந்து போகிற கூட சான்சஸ் இருக்குது. அண்ட் அப்படி இறந்து போகிறது மேபி இந்த ஜான்கெட்சு ஒரு பாயிண்ட்ல இவன் ஃபுல்லா சோல் ரீப்பரா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையிலேயே நம்ம ஹீரோ வந்து போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து இருந்திருக்குது. சோ அதனாலதான் நம்ம ஹீரோ வந்து ஒரு சோல் ரீப்பர் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த ஜான்கெட்சு நினைச்சு நம்ம ஹீரோவோட பவர்ஸ் மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருந்திருக்கான். ஆனா அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல முடியல. அதனால உன்னை என்னோட கையிலேயே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அப்படியே நீ நிறைய விஷயங்கள் வந்து கோ த்ரூ பண்ண ஆரம்பிக்கிற. நீ ஒரு சோல் ரீப்பரா மாறினாலும் உன்னை நோக்கி ஏகப்பட்ட தடங்கள் வந்து வந்துகிட்டே இருந்தாலுமே தொடர்ந்து அந்த எல்லா தடங்களையுமே நீ வந்து தடுக்க ஆரம்பிக்கிற, அதை எதிர்த்து போக ஆரம்பிக்கிற, எல்லாத்தையுமே உன்னோட எண்ணங்கள் வழியாவே வந்து நீ பண்ற அப்படிங்கிற ஒரு காரணத்தால அதை பார்க்கும்போது என்னோட மனசே வந்து மாறிடுச்சு. ஏன்னா ஒன்ஸ் நீ சோல் ரீப்பர் ஆயிட்ட அப்படின்னா உன்னை போட்டு தரலாம் தான் பார்த்தேன். பட் நீ கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு என்னோட பவர்ஸையும் நான் வந்து உனக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா இனிமேல் உன்னை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த ஒரு எண்ணமே கிடையாது. உன்னோட பவர்ஸை நான் என்னைக்கும் சப்ரஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லி அந்த ஜான்கெட்சு அப்படியே காணாம போயிருவானா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. யோ எங்கயா போன அப்படின்னு சொல்லி கிட்ட வரும்போது அந்த இடத்துல அந்த ஜான்கெட்சு ஒரு ஸ்வார்ட் வந்து அப்படியே விட்டுட்டு போயிருப்பானா. அதுல இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும், இதுதான் உன்னோட ஒரிஜினல் ஜான்பாக்டோ அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நீ வச்சிருந்தது அப்படிங்கிறது எங்களோட பவர்ஸ்ல இருக்கிற ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான். ஆனா எந்த ஒரு பவர்ஸையும் ஹோல்ட் பேக் பண்ணாம முழு சக்தி உன்னால இது மூலமா யூஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் அந்த வாய்ஸ் சொல்ல அதை எடுத்த நம்ம ஹீரோமே போத் ஒயிட்டா இருக்கட்டும் இல்ல அந்த ஜான்கெட்ஸுவா இருக்கட்டும் ரெண்டு பேரும் என்ன பொறுத்த வரைக்கும் ஜான்கெட்சு தான் அப்படின்னு சொல்ல சீன் கட் ஆகுது. பார்த்தா பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அவனுக்காக செதுக்கி வச்ச அந்த ஒரு சோடை வந்து எடுக்கிறதுக்காக போவானா. அவங்க வந்து திட்டுவாங்க, டே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குடான்னு. ஆனா அந்த ஒட்ஸோ இல்ல ஒன்ஸ் அவன் வந்து தன்னோட சோல் கூட கனெக்ட் ஆயிட்டானா அதில் ஒரு மேட்டரா இருக்காதுங்கும் போதுதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட ஜான்பாக்ட் வந்து எடுக்கிறானா. பார்த்தா அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இருக்கிற எல்லா தண்ணியும் அப்படியே வேப்பர் ஆகுது, அப்படியே நெருப்பா கொழுந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட கையில வந்து ரெண்டு ஜான்பாக்ட் இருக்குது. லைக் ரெண்டுமே வந்து அந்த இடத்துல ஆக்சுவல் ரியலான ஜான்பாக்ட். அப்ப நம்ம ஹீரோ போத் ஒயிட்டா இருக்கட்டும் அந்த ஜான்கெட்ஸுவா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கு தேங்க் பண்ணிட்டு நீங்க இது வரைக்கும் பண்ணது எல்லாமே வந்து எனக்கு சரிதான். ஆனா இதுக்கு மேல நீங்க எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இதுக்கு மேல நீங்க பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு தேவையுமே கிடையாது. இதுக்கு மேல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நானே பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நானே எடுத்து செய்யறேன் அப்படின்னு நினைக்க அங்க சீன் கட் பண்ணி இந்த யூஆவா இருக்கிறான்ல அவன் இருக்கிற இடத்துல காட்டுறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம இஷிரா வந்திருக்கானா. இஷிராவை பார்த்தவன் வா மகனே நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. ஸோ யா தேங்க்யூ.